விருச்சிகம். ஓம் விக்னேஸ்வராய நமக. நமக்குள்ளதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். செவ்வாய் பகவானோடு இணைந்த சனி பகவான் 4ஆம் இடத்திலே வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையோடு பெறுவதற்கும் தருவதற்கும் தயாராக இருக்கின்ற யோக பலம் படைத்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 31/3/2024 முதல் 6/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி கிரக அமைப்புகள் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு சனி பகவானும், 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் அவரோடு உங்கள் லாபாதிபதி புத பகவான், 10ஆம் இடத்ததி சூரிய பகவான் ராகு பகவான் இணைந்து 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். 6ஆம் இடத்திலே குரு பகவானும் லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 1, 2, 3, 4 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். ஆக பாக்கியாதிபதியின் வருகையினால் உங்களுக்கு பலம் அதிகமாக கிடைக்கப் போகிறது. யோக பலங்கள் நிறைய கிடைக்க போகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்துல துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 31/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை 6 மணி வரை இருக்கிறது. இரவு 8 மணி வரை கேட்ட நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அடுத்து திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. 1/4/2024 அந்த திங்கட்கிழமைக்கு மதியம் மாலை 5 மணி வரை சப்தமி திதியும் அதன் பின்பு அஷ்டமி திதியும் வருகிறது. இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரம். இன்று அமிர்தயோகம் கூடிய நாள் கரிநாள், அதாவது திங்கட்கிழமைக்கு கரிநாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 2/4/2024 செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா திதி மாலை 4 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி வருகிறது. அதே மாதிரி இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக வருகிறது. செவ்வாய்க்கிழமைக்கு தேய்பிரை அஷ்டமி திதி. அடுத்து புதன்கிழமைக்கு 3/4/2024 அன்று மதியம் 2 மணி வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி, மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்பு திருட நட்சத்திரம், அன்று அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை. இந்த வாரத்தில் நல்ல அருமையான நாள்னா வியாழக்கிழமை 4/4/2024 வியாழக்கிழமைக்கு பகல் 12 மணி வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி, மாலை 5 மணி வரை திருட நட்சத்திரம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அன்று சுபமூர்த்த நன்னாள், அதாவது வியாழக்கிழமைக்கு சுபமூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை 5/4/2024 பகல் 10 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி, அதே மாதிரி மதியம் 3 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரம், அன்றும் சித்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாள். அப்ப இந்த வாரத்தில் 2 நாள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைக்கு சுபமூர்த்த நாள். அடுத்து சனிக்கிழமை இந்த வாரத்தில் கடைசி நாள் 6/4/2024 காலையில் 8 மணிக்கு மேலேயே திரியோதசி திதி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி மதியம் 1:30 மணிக்கு மேல சதய நட்சத்திரம் முடிஞ்சு பூரண நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. சனிக்கிழமைக்கு திரியோதசி திதி வருகிறதுனால தேய்பிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி சனி பிரதோஷமாக அறிகிறது. ஆக சனிக்கிழமைக்கு இந்த வாரத்துல சனி பிரதோஷம் வருகிறது. நிச்சயாசமே இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பாக்கியாதிபதியின் வருகையினால் பாக்கிய யோகங்கள் பல்கி பெருக போகுது. அப்ப முதல்ல வாரத்துல துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கே பாக்கியாதிபதி யோகத்தை கொடுக்கிறார். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல தனஸ்தானத்துல உட்காரனால இன்னும் அதிகப்படியான லாப பலத்தை தர்றார். அப்ப அந்த யோக பலங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுனால தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு.
ஆக பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடன், இஎம்ஐ, வட்டி கட்டுறது, இது எல்லாம் இந்த வாரத்துல சரியான முறையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய இந்த யோகமான வாரத்துல வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தினீங்களால், ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கனால அந்த யோக பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது குறிப்பா சொல்ல போனோம்னா, தாய் வழி உறவுகளாலும் வண்டி வாகனத்தாலும் லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்துல தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த நற்பலன்கள். ஏன்னா 10ஆம் இடத்தை வியாகி சூரிய பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் அல்லது கூட்டாளிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய உதவியும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்திகரமான வாரம். பணிச்சுமை சற்று குறையும். தலையில் வச்ச கல்லை இறக்கி வச்சா எவ்வளவு நிம்மதி கிடைக்குமோ அது மாதிரி இந்த வாரத்துல உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யோக பலன்களோடு கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாகவும் திருப்திகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். அது குறிப்பா தேர்வு, முழு ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு லக்கியான வாரம் தான். ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவருடைய உறவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். உடல்நிலைகளில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படுகிறது. தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். பதட்டப்பட வேண்டாம். உடல் சோர்வு சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த வாரத்தில் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் பாருங்க. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள்ல சுப யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வியாழன், வெள்ளி 2 நாள் சுபமுகூர்த்த நாள். அதனால சுபமங்கலத்தை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்யலாம். அந்த அளவுக்கு யோக பலன்கள் உண்டு. அடுத்த பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். 7ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்து கொண்டே இருக்கின்றார். 7ஆம் இடத்தை சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கின்றார். அதனால கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் அதிகமான ஈர்ப்பு அல்லது லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுகாரி இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி இணக்கத்தோடு கூடிய இன்பமான வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்றே குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு லாபமும் தரக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம். குறிப்பா பெண்களுக்கு தொழில் வியாபாரம் இதுவரை இருந்த சுணக்கமெல்லாம் மாறும். கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த பெண்களுக்கும், அழகு கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவர்கள், திருப்திகரமான லாபங்கள் கிடைக்கும். விருச்சிகராசி நண்பர்களே, இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தேய்பிறை அஷ்டமி திதியில காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷங்களிலே முக்கியமான பிரதோஷமாகிய சனி பிரதோஷம் வருகிறது. நந்திய பெருமானை, சுப்பிரமணியை வழிபாடு பண்ணுங்க. யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்து.